சண்முகம் சார், வணக்கம் சார். வணக்கம். சண்முகம் சார், இப்போது சத்திய தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இல்லை ஒரு நிமிஷம், இப்படி தொடர்ச்சியாக ஒரு நாள் விவசாயியுடைய பிரச்சனையை பற்றி விவாதிப்பது, அதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது என்கிற முறையில் தொடர்ந்து இப்போது 3வது ஆண்டாக இத்தகைய விவாதத்தை துவக்கி இருக்கிற சத்தியம் தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நன்றி சார். முதல்ல உங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இப்பொழுது தமிழக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. மற்றொன்று, இந்த நிதிநிலை அறிக்கையில் இப்போது இன்று தமிழக விவசாயிகள் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன அறிவிப்புகளை அவர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் சார்? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேளாண் நிதிநிலை அறிக்கை என்பது தனியாக தாக்கல் செய்யப்படுவது என்பது இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து நடைமுறையில் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பொது பட்ஜெட்டோட வேளாண் சம்பந்தமான அறிவிப்புகள் எதுவும் வெளியிடுறதில்லை. சரி. இப்ப 2வது வேளாண் நிதிநிலை அறிக்கை சம்பந்தமாக அனைத்து விவசாய சங்க தலைவர்களை அழைத்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் ஒரு அறிக்கையை தயாரிப்பது என்கிற ஒரு நல்ல ஜனநாயக நடைமுறையை இந்த அரசாங்கம் திமுக என்பது கடைபிடித்துக் கொண்டு வருது. அந்த முறையில் இந்த ஆண்டும் கடந்த 31ஆம் தேதி அனைத்து விவசாய சங்க தலைவர்கள், வேளாண் துறை சார்ந்த நிபுணர்கள் அல்லது அதனுடைய அலைடு செக்டார் என்று சொல்லக்கூடிய வேளாண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்படி எல்லோரையும் அழைத்து தமிழ்நாட்டினுடைய ஒரு 5 அமைச்சர்கள் கலந்து கொண்டு ஒரு கருத்து கேட்பு கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கு. அதுல எங்களுடைய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலும் எழுத்துப்பூர்வமாக இப்போ உடனடியாக இந்த ஆண்டு தமிழ்நாடு விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய அல்லது விவசாயிகளுடைய எதிர்பார்ப்புகளை தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி நிறைவேற்ற வேண்டும் சம்பந்தமான எங்களுடைய ஆலோசனை கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுல முக்கியமா நாங்கள் எதிர்பார்க்கறது என்பது, விவசாயிகள் விவசாயத்துல பொதுவா நஷ்டம் ஏற்படுறது என்பது, அல்லது இயற்கை பேரழிவினால பயிர்கள் பாதிப்பு, வன விலங்குகளால் தமிழ்நாட்டில் பயிர்கள் பாதிப்பு, இந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படுகிற போது பயிர் இன்சூரன்ஸ் என்பது விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒன்றாக ஏற்கனவே இருந்தது. ஆனா 2016 பிரதமர் மோடி அவர்கள் ஒரு புதிய பயிர் காப்பீடு திட்டம் என்கிற முறையில், பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் என்கிற முறையில் ஒன்று கொண்டு வந்து இந்தியாவில் ஒரு 10க்கும் மேற்பட்ட தனியார் கம்பெனிகள் அதுல ஈடுபட ஆரம்பிச்சதுக்கு பிறகு இப்ப அது முழுக்க முழுக்க கம்பெனிகளுக்கான திட்டமாக மாறி இருக்கிறதே தவிர பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு திட்டமா இல்ல. உதாரணத்துக்கு கடந்த ஆண்டு 2400 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் கட்டியிருக்கு. பயிர் காப்பீட்டுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய பணத்தை கட்டியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்தது எவ்வளவு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வெறும் 600 கோடி ரூபாய் தான். இது மாதிரி கடந்த 2016க்கு பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் ஏறத்தாழ 40,000 கோடி ரூபாய் இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக கம்பெனிகள் லாபம் அடைஞ்சிருக்காங்க. விவசாயிகளுக்கு லாபம் இல்லை. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் விவசாயிகள் கட்டக்கூடிய பிரிமிய தொகையிலிருந்து 40,000 கோடி ரூபாய் தனியார் கம்பெனிகள் லாபம் அடைஞ்சிருக்காங்க. அதனால நாங்க என்ன வற்புறுத்திருக்கோம்னு சொன்னா, தமிழ்நாடு அரசாங்கமே ஒரு பயிர் காப்பீட்டு நிறுவனத்தை துவங்க வேண்டும். எதற்காக 2,400 கோடி ரூபாய் கட்டிட்டு வெறும் 600 கோடி ரூபாய் திரும்ப வாங்கணும் தமிழ்நாடு அப்படின்னு நாங்க வற்புறுத்திருக்கோம். அது ஒரு தமிழ்நாடு முழுவதுமே விவசாயிகிட்ட ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கு. சண்முகம் சார், இப்போ என்னன்னா, பயிர் காப்பீடு நிறுவனங்கள் சொன்னீங்களா, இந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் தான் இதுவரை எல்லா மாநிலங்களிலுமே இருக்குதா சார்? வேற எந்த மாநிலங்களையாவது அரசு சார்பில் பயிர் காப்பீடு அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இருக்குதா? இல்ல, 2016க்கு முன்னாடி தேசிய பயிர் காப்பீட்டு நிறுவனம் கவர்மெண்ட் அரசுடைய நிறுவனம் மட்டும்தான் இருந்தது. சரி, இப்போ தனியார் இருக்கிறாங்க. 2016க்கு பிறகுதான் தனியார் கம்பெனிகள் இதுல உள்ள நுழைஞ்சிட்டாங்க. சரி 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 சரி. தேசிய பயிர் காப்பீட்டு நிறுவனமும் இருக்கு. ஆனா ஒவ்வொரு கம்பெனிக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல ஏற்கனவே ஏரியா என்பது பிரிக்கப்படுது. அதனால அந்த ஏரியாவில் கவர்மெண்ட் தேசிய பயிர் காப்பீட்டு நிறுவனம் வர முடியாது. கம்பல்சரி நாங்க தனியார் நிறுவனத்துக்கு தான் பிரீமியத்தை கட்டி ஆகணும். இப்ப தேசிய பயிர் காப்பீட்டு நிறுவனங்கள் அரசு நிறுவனத்துல துணை நிறுவனமாக இந்த தனியார் வங்கிகள் இருக்குன்னு சொல்றீங்களா சார்? துணை நிறுவனம் இல்ல, இணை நிறுவனமா. இதற்கு போட்டியா இணை நிறுவனமா அந்த நிறுவனங்கள் பூரா உள்ள நுழைக்கப்பட்டிருக்கு. சரி. தனியார் என்றாவே லாபம் தானங்க. தனியார் நிறுவனம்னாவே அவங்க லாபம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாங்க. சரி, ஆமா. சோ இதையும் அவங்க லாபம் பார்க்கறதா விரும்புறாங்களே தவிர பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த நிறுவனங்கள் செயல்படுவதில்லை.